நமஸ்காரம். பகவான் ரமண மகரிஷியோட 145வது ஜெயந்தி இன்னைக்கு கொண்டாடப்படுறது. பகவான் ரமணர் திருச்சூழி அப்படிங்கிற கிராமத்தில், மதுரை கிட்டக்க இருக்கிற திருச்சூழிங்கிற கிராமத்தில் பிறந்தார். சுந்தரம் ஐயர் அழகம்மாள் அப்படிங்கிறவா தான் பகவானோட பெற்றோர்கள். பகவானுக்கு 16 வயசு இருக்கிறச்சே ஒரு சொந்தக்கார வந்தாளாம் அவாத்துக்கு. அப்போ ரமணர் நீங்கள் எங்கேருந்து வரேள் அப்படின்னு கேட்க அந்த சொந்தக்காரரும் பதில் சொல்கிறார், அருணாச்சலம் அப்படிங்கிற வார்த்தையை. அருணாச்சலம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனேயே பகவானுக்கு மனசுக்குள்ள ஒரு புரிப்பு, ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அது என்ன அருணாச்சலம் எங்கே இருக்குது அப்படின்னு பகவான் கேட்க, திருவண்ணாமலையில் இருக்குது அப்படின்னு அந்த சொந்தக்காரரும் பதில் சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே பகவானுக்கு ஒரு ஆவல் மனசுக்குள்ள சப்கான்ஷியஸாக ஏற்பட்டுடுத்து. அதுதான் முதல் அனுபவம். பகவான் அவரோட சின்ன வயசில் நார்மலாக எல்லா குழந்தைகளும் போல் ஸ்கூல் போயிட்டு இருந்தார். இந்த இன்சிடெண்ட் அருணாச்சலம் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பெரிய புராணம் நூலை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். அதில் அந்த சிவத்தொண்டர்கள் பற்றி படித்த உடனே பகவானுக்கு ரொம்ப அந்த பக்தியில் மூழ்கி ஒரு ஆசை வருது, நம்மளும் அவளை மாதிரி இருக்கணுங்கிற ஆசை. 17 வயசு பகவானுக்கு ஆனப்புறம் திடீர்னு ஒரு நாள் சாதாரணமாக நல்ல தேகத்தோட நல்ல உடம்போடு இருக்கார். ஆனால் ஒரு மரண பயம் வந்துடுறது அவருக்குள்ள. எதனாலன்னு தெரியல, திடீர்னு ஒரு மரண பயம். அதையும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறார். அவர் என்ன பண்ணுறார், படுத்துன்ட்டு தன்னோட தேகத்தை அப்படியே ஸ்டில்லாக வச்சுண்டு அந்த பிராணனை அப்படியே அடக்கிண்டு அனுபவித்து பார்க்குறார் மரணம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அப்போ தான் அவருக்கு புரியறது, இந்த உடம்பு வேற, உள்ள ஜுவலிச்சுன்னு இருக்க அந்த ஆத்மன் வேற அப்படிங்கிற விஷயம் அவருக்கு புரியப்படுறது. அந்த மரண பயம், அந்த மரண எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்துக்கு அப்புறம் அவருக்கு அந்த உள்ளே இருக்கிற ஆத்மா தெரிஞ்சப்புறம் ஆத்ம சாட்சாரத்துக்கு மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு, ஆத்ம சாட்சாத்காரம் கிடச்சிடுத்து அந்த மரண அனுபவத்திலேயே பகவானுக்கு. அந்த அனுபவத்துக்கு அப்புறமே அவர் ஒரு நாள் வீட்டை விட்டு பல கஷ்டங்களுக்கு நடுவில் அருணாச்சலத்தை அடையிறார். அங்கே தபஸ் பண்ணலாங்கிறதுக்காக அருணாச்சலத்தை அடையிறார். முறைப்படி சந்நியாசம் அப்படின்னு அவருக்கு யாரும் வழங்கலை. ஆனால் அவரை எல்லாமே ரினவுன்ஸ் பண்ணிடுதான். அதாவது அருணாச்சலம் கோவிலேருந்து வெளில வரச்சே ஒரு பார்பர் அவரோட தலையை முண்டனம் பண்ணி விடுறா. அது மாதிரி அந்த பூனல் கழண்டு போயிடுறது. அவர்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் குளத்தில் தூக்கி போட்டுடுறார். மழை பொழிஞ்சு அப்படியே அவர் ஃபுல்லாக நனைஞ்சு குளிக்கவும் செஞ்சிடுறார். அந்த மாதிரி ஒரு இன்ஃபார்மல் சந்நியாசம் அவருக்கு அந்த அருணாச்சலேஸ்வரரோட அருளாலேயே வழங்கப்படுறது. அவரோட தபஸ் பார்த்தோன்னா முதல்ல அருணாச்சலேஸ்வரர் கோவில் 1000 கால் மண்டபத்தில் உட்காந்து பண்ணுறார். அப்போ ரொம்ப டிஸ்டர்பன்சஸ் விசிட்டர்ஸ்னால எல்லாரும் கல்லை தூக்கி எறிகிறது அந்த மாதிரிலாம் படுத்தின்னு இருந்தா. அவர் அப்படியே கீழே அந்த பாதாள லிங்கம்னு இருக்கும், அங்கே உள்ளே போய் உக்காந்துண்டு தபஸை கண்டினியூ பண்ணுறார். கண்ணை மூடிண்டு ஆகாரம் உணவு ஒன்றும் அருந்தாமல் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார். அப்போ தான் அவருடைய காலத்தில் பெரிய மகாபுருஷரான சேஷாத்ரி சுவாமிகள் இருந்த காலம். அவர் ரமணருக்கு காவலாக நின்று நிறையா சமயங்களில் உதவியிருக்கார், உணவும் வழங்கியிருக்கார் ரமணருக்கு. அப்படி அந்த பாதாள லிங்கத்துக்கு அப்புறம் பகவான் குருமூர்த்தம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அங்கே 1 வருஷம் இருந்து தபஸ் பண்ணுறார். அப்போ எல்லாரும் அவரை பிராமண சுவாமி அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்து நிறையா மக்கள் இவரை பார்க்க வர ஆரம்பிச்சிடுறா, இவரோட அந்த தபஸோட வலிமையை தெரிஞ்சுண்டு. ஆனாலும் அவர் தியானத்தில் தான் இருக்கார், யாரோடையும் பேசலை. அதுக்கப்புறம் பவழக்குன்று அப்படிங்கிற இடத்துக்கு வரார். அங்கே தான் ஒரு சமயம் இவருடைய அம்மாவுக்கு இவர் இங்கே இருக்கிறத பற்றி தெரிஞ்சுண்டு தன்னோட மூத்த பிள்ளையையும் கூட்டிண்டு அவள் அம்மா ரமணரை பார்க்க வரா அந்த பவழக்குன்றுக்கு. பார்த்தோன்னா ரொம்ப
கேட்டுக்கிறா, திரும்பி வந்துடுங்கோ மதுரைக்கு, திரும்பி வந்துடோ, இங்கே வேண்டாம், ரொம்ப கஷ்டப்படுறேன்னு. ஆனால் பகவான் எதுவுமே பேசலை. தியானம் கலையாமல் அப்படியே அந்த ஆத்ம சாட்சா்காரத்தில் அந்த நிலையிலே ஸ்திதியில் இருக்கார். அப்போ ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறாராம் பதிலாக அவள் அம்மாவுக்கு. அதாவது எது வாட் எவர் வில் நாட் ஹேப்பன் வில் நெவர் ஹேப்பன், வாட் எவர் எஃபர்ட் ஒன் மே புட் ஃபோர்த், வாட் எவர் இஸ் destined டு ஹேப்பன் வில் டெஃபினெட்லி ஹேப்பன், ஹவவர் ஒன் மே ப்ரிவெண்ட் இட். அதாவது எது நடக்க இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும், யார் எப்படி வந்து தடுத்தாலும். எது இல்லைன்னு இருக்கோ அது என்ன பிரயத்னம் பண்ணாலும் அது நடக்காது அப்படிங்கிறத எழுதி கொடுத்துட்டு, அதனால் மௌனமாக இருந்து இதெல்லாம் சாட்சியாக இருந்து மௌனமாக இருந்து இதெல்லாம் அனுபவிக்கிறது தான் பெஸ்ட் லெசன், பெஸ்ட் திங் டு டூ அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பரில் அவர் எழுதி கொடுக்குறார். அதுக்கப்புறம் பகவான் அங்கேருந்து விருப்பாக்ஷா குகைக்கு போகிறார். மலை மேலே இருக்கிற விருப்பாக்ஷா குகை, அங்கே நிறையா நாட்கள் தபஸ் பண்ணுறார். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து ஸ்கந்தாசிரமம் வரார். அப்போ தான் அவள் அம்மாவும் அவர் கூடையே வந்துடுறா. ஒரு நாள், நான் உன்னோடையே இனிமேல் இருக்கேன், உனக்கு சுசுரூஷை பண்ணின்னு இருக்கேன்னு வந்துடுறா. ஸ்கந்தாசிரமம் வந்து கொஞ்ச நாள்லேயே அம்மா வந்து சித்தி அடைஞ்சிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கீழே ரமணாசிரமமும் வரப்பட்டது. அப்புறம் பகவான் கீழே ரமணாசிரமம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பகவான் கிட்ட மக்கள், அதாவது ஹியூமன் மட்டும் இல்லாமல் மிருகங்களும் ரொம்ப அன்பு வச்சுருக்கும். பகவானும் அந்த மிருகத்துக்கு மேலே அவ்வளோ அன்பு, அவளோட பேசுவாளாம் அந்த மௌனத்திலேயே. அது மாதிரி பசு, லக்ஷ்மிங்கிற பசு மேலே ரொம்ப பிரியம் பகவானுக்கு. கடைசியாக அந்த பசு மோட்சத்தை அடைஞ்சது பகவான் அருளால் அப்படின்னு சொல்லப்படுறது. அது மாதிரி நாய் ரொம்ப பிரியமாக பகவான்கிட்ட பேசிட்டு இருக்குமா. அணில், குரங்குகள், அந்த மாதிரி எல்லா விலங்குகள் கிட்ட பகவான் அவ்வளோ ஒரு பிரியமாக அந்த பாஷையில் பேசிண்டு அதோட அன்பு செலுத்தின்னு இருந்தார். இப்போ பகவானோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னெல்லாம் பார்த்தா, ரமணர் சொல்லுவார், நான் எதுவுமே எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதலை. அவர் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் டிமாண்ட், ஒரு சுச்சுவேஷன்னால் எழுதின சில நூல்கள். அதில் அக்ஷர மனமாலை ரொம்ப பிரசித்தம். அது மாதிரி நவமணி மாலை, உபதேச சாரம், அருணாச்சல ஸ்துதி பஞ்சகம், அருணாச்சல மகாத்மியம், உள்ளது 40 அப்படின்னு 40 வேர்சஸ், அப்பளம் பாட்டு அப்படின்னு எழுதியிருக்கார். ரொம்ப அழகாக வேதாந்தத்தை அந்த அப்பளம் இடுறப்போ எழுதின பாட்டு, அழகாக அந்த வேதாந்த சாரத்தை அதில் சொல்லியிருக்கார். மொழிபெயர்ப்பு வேலைகளும் நிறைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கார் பகவான். விவேக சூடாமணி, தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், குருஸ்துதி, ஆத்மபோதம் அப்படிங்கிற நூட்களுக்கு மொழிபெயர்ப்பும் பண்ணியிருக்கார். இப்போ பகவானோட மெயின் டீச்சிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல நான் யார் அப்படிங்கிறது தான் ப்ரைமரி டீச்சிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன? உள்ளுக்குள்ள அந்த அகங்காரம் அப்படிங்கிறது எழும்புறது இல்லையா, அது எங்கேருந்து எழும்புறதுங்கிறத உள்ள ஆத்ம விசாரம் பண்ணி பார்த்து அந்த அகங்காரத்தை முற்றே அழிக்கிறது. அகங்காரம் அழிஞ்சோன்னே என்னாறது? உள்ள ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி மட்டும் வெளியில் மின்றது. அதுதான் இந்த ஆத்ம விசாரம்னு சொல்கிறது. இந்த உடம்புங்கிறது சாஸ்வதம் கிடையாது. மரணத்துக்கு அப்புறம் இந்த உடம்பு போயிடுறது. ஆனால் எது சாஸ்வதம்னா, இந்த உடம்புக்குள்ள ஒருத்தர் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா தான் சாஸ்வதம். அந்த ஆத்ம விசாரத்தை பண்ணி நம்ம எல்லாரும் யார், நான் யார் அப்படிங்கிறத அறிஞ்சுண்டாலேயே அந்த ஞானம் ஸ்புரிக்கிறது. அதை தான் பகவான் தியானத்து மூலியமாக ஒருத்தருக்கும் அறிவுரை பண்ணுறார், அந்த ஆத்ம விசாரத்தை, நான் யார் அப்படிங்கிறத. இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதோ அடையிறதோ அப்படின்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ள ஆல்ரெடி எல்லாருக்கும் அது இருக்குது. அதை நம்ம அனுபவத்தில் கொண்டு அதை ரியலைஸ் அதாவது செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஒரு புக்கை பார்த்து படித்தோ இல்லை போய் ஏதாவது ஒரு கிளாஸ் கோர்ஸ் சேர்ந்துண்டோ அந்த மாதிரிலாம் இதை அடைய முடியாது.
உள்ளுக்குள்ள ஸ்வரூபமாக இருக்கிற அந்த ஆத்மாவை ஒத்தொத்தரும் ஆத்ம விசாரம் மூலியமாவோ தியானத்து மூலியமாக நிறையா வழிகள் இருக்குது, இல்லை சரணாகதி மூலியமாக இதை அனுபவத்தில் கொண்டு வரது. அனுபவத்தில் தான் இதை தெரிஞ்சுக்க முடியுமே ஒழிய மற்றவா சொல்லியோ படித்தோ இதை தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறது அவரோட டீச்சிங். அது மாதிரி அந்த ஆனந்தம்ங்கிறது ஒத்தொத்தரோட ஸ்வபாவம். ஆனால் நம்ம நிறைய எல்லா சமயங்கள்லையும் அந்த ஆனந்தத்தை வெளியில் காமிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தேன்னா ஜாகிரத்து, ஸ்வப்னம், சுஷுப்தின்னு சொல்லுவா. அதாவது வேக்கிங் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், டீப் ஸ்லீப் ஸ்டேட், இந்த 3 ஸ்டேட்ஸ் சொல்லுவா. அதில் டீப் ஸ்லீப் நம்ம கனவே இல்லாமல் சில நாட்கள் ஆழ்ந்த உறங்குவோம் இல்லையா? அப்போ அடுத்த நாள் காலத்தில் அந்த மாதிரி தூங்கிட்டு எழுந்தோன்னே ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹாப்பினஸ், ஒரு ஸ்டேட் ஆஃப் பிளிஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்லேயும் அந்த ஆத்மன்கிறது உள்ள ஜுவலிக்கிறது. அதனால தான் அந்த ஆனந்தம்ங்கிறது நம்மளால சொல்ல முடியறது. ரொம்ப சுகமாக தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் அந்த உள்ள இருக்கிற அந்த சச்சிதானந்தம், அந்த ஆத்மாவோட ஸ்வபாவமே அதுதான். அப்படி அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் வர அந்த ஆனந்தத்தை நம்ம முழிச்சிருக்கிறதேவும் ஆத்ம விசாரம் பண்ணி தியானம் பண்ணி அடையணுங்கிறது தான் இவாளோட மெயின் டீச்சிங்ஸ். அந்த மாதிரி அக்ஷர மணமாலையில் ஒரு ஸ்லோகம் பார்த்தோன்னா அழகாக பகவான் எழுதியிருக்கார். அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. இதில் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ அந்த அருணாச்சலேஸ்வரர் அந்த பரமாத்மா நம்ம ஹிருதயத்துக்குள்ளே வந்துட்டாரோ, நம்ம அதை அனுபவத்தில் தெரிஞ்சுட்டோமோ, அப்போவே அந்த அகங்காரம் நான் அப்படிங்கிறது முற்றோட அழிஞ்சு போகிறது. அகத்தை வேறறுப்பாய், ஃப்ரம் த ரூட், அதாவது முற்றிலும் அழியறது அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார். அந்த அகம்பாவம் ஈகோங்கிறது போயிட்டாலே நம்ம ஆத்ம சாட்சா்காரத்தை அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் அழகாக சொல்லியிருக்கார். அதே மாதிரி அக்ஷரமண மாலையில் இன்னொரு பாட்டு, சுக கடல் பொங்க சொல்லுணர்வடங்க சும்மா பொறிந்திடங்கருணாச்சலா. அதாவது அந்த ஆனந்தம்ங்கிறது நம்ம ஹிருதயத்தில் வரச்சே எல்லா உணர்வுகள், இந்த மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மனசுங்கிறதே ஒரு மாயை தான். அது மனசு, இந்த உணர்வுகள் எல்லாம் அடங்கி அந்த அருணாச்சலம் மட்டும்தான் உள்ள ஸ்புரிக்குமா. அப்போ நீ அருணாச்சலேஸ்வரா நீ உள்ளுக்குள்ளே எனக்குள்ளே நீ இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுதலாக இந்த பாட்டில் அழகாக சொல்லியிருக்கார். அது மாதிரி நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்? இப்போ ரமண மகரிஷியோட ஜெயந்தி இன்னைக்கு இந்த டீச்சிங்ஸ்லாம் பார்க்குறோம். நம்ம என்ன சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் சாதனையை விடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆத்ம விசாரமும் பண்ண ஆரம்பிக்கணும். தியானம் பண்ண பண்ண நான் அப்படிங்கிற அந்த அகம்பாவம் அழிஞ்சு, ஈகோ அழிஞ்சு, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா மட்டும்தான் சாஸ்வதம் அப்படிங்கிற ஞானம் வர வர நமக்கு எல்லாரையும் சமமாக பார்க்குற பாவனையும் வந்துடும். அதே ஆத்மா, அதே பரமாத்மா தான் மற்றவாளுக்குள்ளேயும் ஸ்புரிச்சுன்னு இருக்கார் அப்படிங்கிற ஞானம் நமக்கு எட்டிடும். பகவானே சொல்லியிருக்கார், அவரோட அறிவுரைகள் டீச்சிங்ஸை யாரெல்லாம் சின்சியராக ஃபாலோ பண்ணுறாளோ கண்டிப்பாக பகவானோட கிரேஸ் அண்ட் ப்ரெசன்ஸ், அதாவது அருள் அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். அதை கண்டிப்பாக அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத பகவான் ஒரு முறை சொல்லியிருக்கார். நமஸ்காரம்.